Good morning, students. இன்னைக்கு நம்ம ஃபங்கஸ் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஃபங்கஸில் உள்ள அடுத்த ஃபங்கஸ்னுடைய அதில் உள்ள கிளாசிஃபிகேஷனில் உள்ள அடுத்த குரூப் ஆஸ்கோமைசிட்ஸ். அதை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஆஸ்கோமைசிட்ஸ். இந்த ஆஸ்கோமைசிட்ஸில் சில எடுத்துக்காட்டுகளை பார்த்தீங்கன்னா இதில் தான் ஈஸ்ட் வருது. சரியா? ஃபங்கஸில் கப் ஃபங்கை, இது கப்பு போல இருக்கிறதுனால இதுக்கு பேர் கப் ஃபங்கை. இதுக்கு பேர் மோரேல்ஸ். இதை பொதுவாக பார்த்துருப்பீங்க, இதை பார்த்துருக்க மாட்டேங்க, இதை பார்த்துருப்பீங்க இல்லையா? யூ மைட் ஹவ் சீன் திஸ் டைப் ஆஃப் லீஃப் அல்லது திஸ் டைப் ஆஃப் ஃபங்கஸை நீ பார்த்துருப்பேன். சில லீஃபுக்கு பின்னால் இந்த மாதிரியான நிறைய ஒயிட் கலரில் போட்டாக இருக்கும். இந்த மாதிரி லீஃபுக்கு மேலேயும் இருக்கும். சரியா? இது என்னன்னா இதனுடைய இந்த டைப் இதில் காணப்படக்கூடிய இந்த புள்ளி புள்ளியாக தெரிகிறதா இந்த டாட்டு. இது என்னன்னா எரிசிப்பே பெனிசிலேட்டா. சரியா? அதேமாதிரி இந்த பவுடரி மைல்டு எதில் பார்த்துருக்கலான்னா தென்னை மரத்தோட இலைகளில் கூட இப்போ இருக்குது. தென்னை மரங்களோட இலைகளில் கூடிய தென்னை இலைகளில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சைடுகள்லையுமே ஃபங்கஸ் பவுடரி மைல்டு இருக்குது. சரியா? இதான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். சரி, இதுதான் ஆஸ்கோமைசிட்ஸ். அப்போ ஆஸ்கோமைசிட்ஸ் இன்க்ளூட் a wide range of fungi such as yeast, powdery mildews, cup fungi, morels and so on. அப்போ இந்த ஆஸ்கோமைசிட்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஈஸ்டுகள், பவுடரி மைல்டியூஸ் மாவொத்த பூசணங்கள், கப் ஃபங்கை கிண்ண பூஞ்சைகள், மொரேல்கள். இதை நம்ம பார்த்தது இல்லையா? இதில் பாரு, இதுதான் ஈஸ்ட். இதுதான் அந்த மொட்டு விடுதல், பட்டிங்கிறது. ரீப்ரொடக்ஷனில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் படிப்ப பட்டிங். இது ஒரு ஈஸ்ட். அதில் ஒரு பட் லைக் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இதில் நியூக்ளியர் கண்டென்ட், அதர் கண்டென்ட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர். அதுக்கு இது பிஞ்ச் ஆஃப் செப்பரேட் ஆகி ஒரு நியூ ஈஸ்டாக மாறிடும். அதான் இதில் காட்டியிருக்காங்க. இதான் இதில் காட்டியிருக்கிறாங்க இல்லையா? இது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இது ஸ்ட்ரக்சர் நமக்கு ஈஸ்டோட ஸ்ட்ரக்சர். இது கடைகளில் இப்போ பவுடராக கிடைக்கிது இல்லையா? கடைகளில் ஈஸ்ட் நம்ம கேட்கலாம். சின்ன சின்ன பேக்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. சரியா? சரி, அடுத்தது although majority of the species living in டெரஸ்ட்ரியல்னா நிலத்தில். ஏன்னா இதில் பெரும்பாலான சிற்றினங்கள் நிலத்தில் காணப்படுது. some live in aquatic environments. சில உயிரிகள் அக்வாட்டிக் என்வாரன்மெண்ட்ல இருக்குது. அல்லது எதில் இருக்கலாம்? டெரஸ்ட்ரியல்ல இருக்கலாம், வாட்டர் மீடியத்தில் இது காணப்படலாம். நன்னீர் மற்றும் கடல் நீரில் கூட இது காணப்படலாம். சரியா? இன்னும் அடுத்து, the mycelium is well developed, branched with simple septum. Majority of them saprophytes but few parasites. இதில் உள்ள பெரும்பாலானது சாருண்ணிகள், இறந்து போன உடலங்களை சிதைக்கக்கூடியவை. இதில் காணப்படக்கூடிய சில உயிரினங்கள் பாரசைட்ஸ். பாரசைட்ஸ்னா நம்மளுடைய உடல்ல நோய் கிருமிகளை உண்டாக்கக்கூடியது இதில் காணப்படுது. சரியா? சரி, இந்த சாப்ரோஃபைட்ஸ் தான் இது ரொம்ப முக்கியமானது. ஃபங்கஸில் சாப்ரோஃபைட்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த இறந்து போன உடலங்களை சிதைப்பது. அப்போ ரீசைக்கிளுக்கு இது பயனாகுது. இப்போ பிளான்ட்டோட லீவ்ஸ், பிளான்ட்டோட ஸ்டெம், ஒரு அனிமல், ரேட் அல்ல ரேபிட், டாக், எது இறந்து போனால், ஈவன் த ஹியூமன் இறந்து போனால் கூட the dead body will be decomposed.
are broken down into simpler mineral ions which can be used by the plants. இறந்து போன உடலங்களை எளிதாக இது சிதைக்கச் செய்து அந்த சிதைக்கப்பட்ட நுண்துகள்களை தாவரங்கள் தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படும். அப்போ டீகம்போசர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், அல்ல சாப்ரோஃபைட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் மைசீலியத்தை நீ பார்த்தேன்னா, இப்போ இதை கவனி, ஒரு சின்ன வீடியோ கிளிப் பாரு. Rooms, toadstools, and the mold on leftover bread are all examples of fungi. Fungi can be found everywhere. Air, soil, plants, and animals. While there are some fungi like Phycomycetes that can cause diseases like wheat rust in plants, there are also some like penicillium that provide us with antibiotics. With the exception of yeasts, which are unicellular, fungi are usually filamentous. Fungi consist of long, slender, thread-like structures called hyphae. A network of hyphae is known as mycelium. There are two types of hyphae. The first type is made up of continuous tubes filled with multinucleated cytoplasm and is called cenocytic hyphae. The second type of hyphae has septae or cross walls. Apart from hyphae, fungi are distinguished by their cell walls, which are made of chitin and polysaccharides. Fungi are heterotrophic. Fungi that absorb organic matter from dead substrates are called saprophytes. Fungi which depend on living plants and animals are called parasites. Some fungi are associated with other organisms in mutually beneficial relationships. For example, fungi associate with algae to form lichens. Other fungi associate with the roots of plants as mycorrhiza. In both lichens and mycorrhiza, the relationship shared by fungi with the algae and the plant is called symbiosis. Fungi can reproduce vegetatively, asexually, as well as sexually. Fungi reproduce vegetatively by fragmentation, fission, and budding. They can reproduce asexually by either one of the following spores: conidia, zoospores, or sporangiospores. They also reproduce sexually by either oospores, ascospores, or basidiospores. All these spores are produced in structures called fruiting bodies.
There are 3 steps in the sexual cycle: plasmogamy, karyogamy, and meiosis. The first stage involves the fusion of protoplasms between 2 motile or non-motile gametes. This is called plasmogamy. Plasmogamy occurs when 2 haploid hyphae of compatible mating types fuse. After plasmogamy, the 2 nuclei fuse together in the second stage known as karyogamy. Whereas in some fungi, the fusion of 2 haploid cells immediately results in the formation of diploid cells, or 2N. In other fungi, like Ascomycetes and Basidiomycetes, an intervening dikaryotic stage occurs. This condition of 2 nuclei per cell is called dikaryon, and the phase is called dikaryophase. Later, the parental nuclei fuse to make a diploid cell. The third stage involves reduction division, that is, meiosis, to form haploid spores. Meiosis occurs in the fruiting bodies of fungi. Together, the fruiting bodies, the mode of spore formation, and the morphology of the mycelium form the basis of the division of the kingdom fungi into various classes. There are 4 main classes of fungi: Phycomycetes, Ascomycetes, Basidiomycetes, and Deuteromycetes. Phycomycetes are found in aquatic habitat, decaying wood in moist places, and as obligate parasites on plants. Muca, Rhizopus, and Albugo are examples of Phycomycetes. Phycomycetes have aseptate and cenocytic mycelium. They reproduce asexually by zoospores in the case of motile gametes, and by aplanospores in the case of non-motile gametes. On the other hand, sexual reproduction leads to the formation of zygospores after the fusion of gametes. The gametes may be either similar or dissimilar. Members of the Ascomycetes class are commonly known as sac fungi. For example, Aspergillus, Claviceps, and Neurospora. They can be unicellular, like yeast,
or multicellular like penicillium. They are saprophytic, decomposers, parasitic, or coprophilous. That is, they grow on dung. Ascomycetes have branched and septate mycelium. They reproduce asexually by spores called conidia that are produced exogenously on the special mycelium called conidiophores. Sexually, they reproduce through spores called ascospores that are produced endogenously in sac-like asci. The asci, in turn, are arranged in fruiting bodies called ascocarps. Some members of Ascomycetes, like morels, are edible, while others like Neurospora are used in biochemical studies. Some common examples of Basidiomycetes are mushrooms, bracket fungi, and puffballs. They grow in soil, on logs, and inside plant bodies as parasites such as rust and smut. Like Ascomycetes, Basidiomycetes too have branched and septate mycelium. Vegetative reproduction by fragmentation is a common form of reproduction among Basidiomycetes. Sexual reproduction in Basidiomycetes takes place even in the absence of sex organs. In the plasmogamy stage, two somatic cells of different genotypes fuse to form a dikaryote. The dikaryotic mycelium gives rise to the fruiting body called the basidiocarp, on which basidia arise and produce basidiospores exogenously as a result of meiosis. The last class of fungi, Deuteromycetes, is known as imperfect fungi because we do not know enough about their life cycles. Only their asexual or vegetative phases are known. Deuteromycetes reproduce only through asexual spores known as conidia. They too have a septate and branched mycelium. They are saprophytes or parasites, while a large number of them are decomposers, which help in mineral cycling. Alternaria, Coletotrichum, and Trichoderma are examples of Deuteromycetes. Therefore, members of kingdom fungi display a diverse set of characteristics.
சரி, இப்போ அதில் உள்ள பாயிண்ட்ஸ் தான் அதில் பார்த்தது தான் தமிழ் மீடியத்துக்காண்டி குயிக்காக அதை ரிவைஸ் பண்ணி விட்றேன். இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரிவிஷன் ஆகிக்கணும். சரி, அப்போ நம்ம இதில் பார்த்தோம் ஆஸ்கோமைசிட்ஸ் உள்ள பாயிண்ட்ஸ்களை பார்த்தோம், அதில் உள்ள எக்ஸாம்பிள்கள் பார்த்தோம். இப்போ அதில் உள்ள மைசீலியம் அதனுடைய உடலத்தை பார்த்தோம். இதில் உள்ள உடலத்தை வெல் டெவலப்டு இல்லையா. இதில் நம்ம மைசீலியம் நம்ம பார்த்தோம்னா அதனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் ஒருவேளை ஃபிலமெண்டஸாக இருக்கலாம். அப்படி ஃபிலமெண்டஸாக இருந்தால் செப்டேட் கிராஸ் வால்ஸ், அதற்கு குறுக்குச்சுவர் இருந்ததா இல்லையா. செப்டம் குறுக்குச்சுவர் இருந்ததுன்னா குறுக்குச்சுவர் உடைய மைசீலியம், அப்படி இல்லைன்னா குறுக்குச்சுவர் அற்றது. செப்டம்னா குறுக்குச்சுவர் உள்ளது, ஏ செப்டேட்னா குறுக்குச்சுவர் அற்றது. சரியா, அதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். பவுடரி மைல்டு, அதுக்கு இதில் சில ஆர்கானிசம் சாப்ரோஃபைட்ஸ். சாப்ரோஃபைட்ஸ்னா சாற்றுண்ணிகள். சில ஆஸ்கோமைசிட்ஸ் பாராசைட்ஸ் ஒட்டுண்ணிகளாக காணப்படுது. இதில் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் ஈஸ்ட், கப் ஃபங்கை. அதில் கலர்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப். கப் ஃபங்கையிலே ஒயிட் கலர் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, பிங்க் கலர் இருக்குது. சரி, இது மோரல்ஸ். பவுடரி மைல்டு, ஏரிஸ் பெனிசிலேட்டா கேட்குறேன். இது நம்ம நீ அதில் பார்த்தது அவங்க சொன்னதான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது பாலினா இனப்பெருக்கம், பை ஃபிஷன் பிளவுறுதல், பட்டிங் மொட்டு விடுதல், ஆயிடியா வித்துக்கள், கொனிடியங்கள், கிளாமிடோஸ்போர்ஸ் கிளாமிடா வித்துக்கள். Sexual reproduction takes place by the fusion of two compatible nuclei. அதாவது பாலின பெருக்கம் இரண்டு ஒரே மாதிரியான உட்கருக்கள் இணைவதன் மூலமாக நடைபெறுகிறது. சரியா, இது அந்த ரீப்ரொடக்ஷன் நடக்கக்கூடியது. அதில் சொல்லும்போது கவனிச்சிருப்ப மியாசிஸ் நடக்குது. அந்த மியாசிஸ் நடக்கிறதுனால ஹேப்ளாய்டு நியூக்ளியை உருவாகுது, என் நம்பர்டு. சரியா, இதில் ஒரு செல் முதல்ல 2 பிரியும், 2 4 பிரியும், 4 8 பிரியுது. சரியா, அதுக்கப்புறம் அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் அந்த மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஸ் ஆகி என்னது அதாகும்னா சைகோட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் எதை ஃபார்ம் பண்ணுதுன்னா எப்போதீசியத்தை ஃபார்ம் பண்ணுது. சரியா, இப்போ பெசிடியோமைசிட்ஸ் இதில் பெசிடியோமைசிட்ஸ் இன்க்ளூட் பஃப் பால்ஸ். இதுலேயும் பார்க்கலாம், இந்த இருக்கு பஃப் பால்ஸ், கலர்கள் வித்தியாசம். பஃப் பால்ஸ், டோட் ஸ்டூல்ஸ், ரஸ்ட். அதில் பவுடரியாக பார்த்தோம், இதில் ரஸ்ட்டாக பார்க்குறோம். ரஸ்ட் ஃபங்கை அதில் பவுடரியாக இருந்து ஒயிட் கலராக, இதில் கலர்டாக ரஸ்ட் போல் காணப்படுறதுனால இதுக்கு பேர் ரஸ்ட் ஃபங்கை. சரியா, சரி. Basidiomycetes include puffballs, ஊதல் காளான், அடுத்து டோட்டோல்ஸ் தவளை இருக்கை பூஞ்சை, அடுத்தது பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபங்கை பறவைகள் பூஞ்சை, அடுத்தது பிராக்கெட் ஃபங்கை அடைப்பு பூஞ்சை, அடுத்து ஸ்டிங் நாற்றம் துர்நாற்ற பூஞ்சைகள், ஹார்ன்ஸ் கொம்பு, அப்போ துர்நாற்ற கொம்பு பூஞ்சைகள், ரஸ்டன் ஸ்மட்ஸ் ஃபங்கஸ் அதாவது துரு மற்றும் கருப்பூட்டை பூஞ்சைகள் இப்படி காணப்படும். இந்த பாரு, இது ரஸ்ட், அது டோடு, இது பஃப். இதுதான் அந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபங்கை. பறவையோட கூடு மாதிரி, பறவை கூட்டுக்குள்ள முட்டைகள் இருக்கிற மாதிரி இருக்கா, இதுக்குள்ள முட்டைகள் எதுவும் போடலை. இந்த ஃபங்கஸ் அப்படி இருக்குது.
அதனால இந்த ஃபங்கஸுக்கு பேர் பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபங்கை, பறவை கூடு பூஞ்சை. பிராக்கெட் பிராக்கெட் மாதிரி இருக்கு, அதனால இதுக்கு பேர் பிராக்கெட் ஃபங்கை. சரி, அடுத்தது the mycelium is well developed, septate with doliposeptum. சரியா? அதாவது இதில் காணப்படக்கூடிய மைசீலியம் உடல் அமைப்புகள் வந்து எப்படின்னா செப்டேட், குறுக்குச்சுவர் காணப்படும். அடுத்து டோலிபோ போஸ்ட் ஃபார்மேஷன், அதாவது அதில் சிறு துளை தடுப்புகள் காணப்படும். அதுக்கடுத்த 3 types of mycelium. இதில் 3 விதமான மைசீலியங்கள் காணப்படுது. பிரைமரி மோனோகாரியாட்டிக், அதாவது முதல் நிலை அல்லது ஒரு உட்கரு நிலை. அடுத்து செகண்டரி, அதாவது இரண்டாம் நிலை அல்லது டைகாரியாட்டிக், டைனா 2, கேரியோனா உட்கரு, 2 உட்கரு நிலை, அதாவது டைகேரியோட்டிக், டைனா 2, கேரியோனா நியூக்ளியஸ் அல்லது உட்கரு, அப்போ டைகேரியோட்டிக். அண்ட் டெர்ஷியரி, மூன்றாம் நிலை. அடுத்து clamp connections are formed to maintain dikaryotic condition. இதில் பிணைப்புகள், பிடிப்பு பிணைப்புகள் தோற்றுவிக்கப்படுது. சரியா? இதில் பார்த்து எனக்கு தெரியும் தான் இருக்குல்ல, டோலிபோசெப்டர். அதாவது கிளாம்ப் கனெக்ஷன் ஃபார்ம் ஆகிறது. சரியா? அதுல நம்ம பார்த்தது மைசீலியத்தில் உள்ள செப்டேட் எப்படி இருக்குங்கிறது. அடுத்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் கொனீடியா. பாலிலா பெருக்கம் எப்படி நடக்குதுன்னா கொனீடியா, ஐடியா, பட்டிங். அதாவது கொனீடியங்கள் மூலமா இருக்கலாம், ஐடியா வித்துக்கள் மூலமா இருக்கலாம், அல்ல மொட்டு விடுதல் மூலமாக நடக்கலாம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் பிரசன்ட் பட் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் அப்சென்ட். பால் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது, ஆனால் பால் உறுப்புகள் காணப்படுவதில்லை. சரியா? அடுத்து டியூட்ரோமைசிட்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் பங்கை இம்பெர்ஃபெக்டி, அதாவது டியூட்ரோமைசிட்ஸ் அல்லது முழுமை பெறா பூஞ்சைகள். இது முழுமை அடையலை, ஃபங்கஸுடைய அமைப்பை இது முழுமை பெறல, அதனால இதுக்கு பேர் ஃபங்கை இம்பெர்ஃபெக்டி. The fungi belonging to this group lack sexual reproduction and are called imperfect fungi. இதில் என்னதுன்னா பாலின பெருக்கம் நடைபெறது இல்லை, அதனால தான் இதுக்கு பேர் இம்பெர்ஃபெக்ட் ஃபங்கை. நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த எல்லா பூஞ்சைகள்லையுமே பாலின பெருக்கம் காணப்படுது. பாலிலா இனப்பெருக்கம் இருக்கு, பாலின பெருக்கம் இருக்கு. ஆனால் இந்த இதில் டியூட்ரோமைசிட்ஸில் பாலின பெருக்கம் கிடையாது, ஒன்லி பாலிலா இனப்பெருக்கம் தான் இருக்கு. அடுத்து a large number of species live as saprophytes in soil and many are plant and animal parasites. இதில் நிறைய சிற்றினங்கள் வந்து சாருணிகளாக காணப்படுது. டெட் அண்ட் டீகேயிங் மெட்டீரியலை டீகம்போஸ் பண்ணக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கு. ஆனால் நிறைய எப்படி காணப்படுதுன்னா தாவர விலங்கு ஒட்டுண்ணிகளாக காணப்படுது, பிளான்ட் அண்ட் அனிமல் பாரசைட்டாக காணப்படுது. அடுத்து asexual reproduction takes place by the production of conidia, chlamydospore, budding, oidia. அதாவது பாலிலா இனப்பெருக்கம் எப்படி நடக்குன்னா கொனீடியங்கள், கொனீடிய வித்துக்கள், கிளாமிடோஸ்போர்கள், மொட்டு விடுதல் போன்ற தன்மையினால நடக்குது. Conidia are also produced in special structures called pynidium as well as sporogium and cinemata. கொனீடியாக்கள்ல வந்து சிறப்பு அமைப்புகள் காணப்படுது. அதுனா கொத்து கனியுறுப்பு, கொத்து கனியுறுப்புங்கிறது அசர்வுலஸ். அடுத்தது
ஸ்போரோடோக்கியம் வித்து தண்டுகளை உருவாக்குது. அடுத்தது சினமேட்டா, அதாவது கொலீடியா தாங்கி தூண்கள் காணப்படுது போன்ற அமைப்புகளும் இதில் காணப்படுது. இதற்கு பேர் பைனீடியம். இந்த மாதிரி அமைப்பாக இருந்தால் அதுக்கு பேர் பைனீடியம். இந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் அசுருலஸ். அசுருலஸ்னா கொத்து கனி இருக்கு. சரியா? அடுத்தது சினமாட்டா. சினமாட்டா ப்ளூரல், சினமா இஸ் அ சிங்குலர். இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அதுக்கு பேர் சினமா கிராஃபியம். சரியா? அடுத்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். இதில் உள்ள அடுத்த முக்கியமானது வந்து இது ஒரு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கேள்வி. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கஸ். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கஸ் நம்ம பார்க்கும்போது, பொருளாதார பயன்கள் நம்ம பார்க்கும்போது, ஃபங்கை ப்ரொவைட் டெலிசியஸ் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் கால் மஷ்ரூம். அதாவது நமக்கே தெரியும் மஷ்ரூம் பிஸா, அதுக்கு அடுத்தாப்புல மஷ்ரூம் வச்சு நிறைய ஃபுட்டுகள்லாம் இப்போ ரெடியாகி வருதுன்னா இல்லையா? அதான், அதாவது பூஞ்சைகள் சுவை மிகுந்த ஊட்டம் நிறைந்த உருவான காளான்களை தருகிறது. அடுத்தது they recycle the minerals by decomposing the litter, குப்பைகளை, thus adding fertility to the soil. அடுத்த பயன் என்னன்னா, குப்பைகளை சிதைத்து தாது பொருட்களை மறுசுழற்சி செய்து மண்ணினுடைய உரத்தன்மையை அதிகரிக்க செய்கிறது. அடுத்து டெய்ரி இண்டஸ்ட்ரி. டெய்ரி இண்டஸ்ட்ரினாவே பால் சார்ந்த. சரியா? டெய்ரி இண்டஸ்ட்ரி இஸ் பேஸ்ட் ஆன் எ சிங்கிள் செல்ட் ஃபங்கஸ் கால்டு ஈஸ்ட். அதாவது பால் சார்ந்த தொழிற்சாலைகளில் ஒரு செல் பூஞ்சையான ஈஸ்டை சார்ந்துள்ளது. பால் சார்ந்த தொழிற்சாலைகள் எதை சார்ந்து இருக்குது? ஈஸ்டை சார்ந்து இருக்குது. பாலை தயாராக்குதல், நம்ம வெண்ணெய் நீக்கிறதுக்கு, அதுக்கு அடுத்தாப்புல பட்டர் உருவாக்குறதுக்கு, அதுக்கப்புறம் சீஸ் உருவாக்குறதுக்கு, கீ உருவாக்குறதுக்குலாம் இது பயனாகும். அடுத்து deteriorate the timber. அதாவது இந்த பூஞ்சைகள் மரக்கட்டைகளை சேதப்படுத்துவது மட்டுமின்றி நச்சுத்தன்மையை வெளியெடுத்தது. இது மரக்கட்டையை சிதைக்க செய்து, அதுக்கப்புறம் சில ஃபங்கஸ் cause food poisoning due to the production of toxins. விஷத்தன்மையாக கூட சில பூஞ்சைகள் மாறுது. பூஞ்சைகளில் சில பூஞ்சைகள் வந்து விஷத்தன்மை. அதனால தான் நம்ம கடையில் பூஞ்சைகள் வாங்கி சாப்பிடணும். நீ ரோடுகள் எங்கேயாவது அல்லது தோட்டக்காடுகள் எதாவது பூஞ்சையை பார்த்தேன்னா அதை சாப்பிடக்கூடாது. அதில் சில பூஞ்சைகள் வந்து விஷத்தன்மை உள்ளது. அதே மாதிரி இது விஷத்தன்மையை உருவாக்கும். இப்போ நீ பிரெட்டை வாங்கி 2 நாள் வீட்டில் அப்படியே வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காம வெளியே வச்சுட்டேன்னு பார்த்தேன்னா அதுக்கு மேலே கருப்பாக இருக்கும். அதை நம்ம சாப்பிட்றது இல்லை. எதனால்? நச்சுத்தன்மை உருவாக்கியிருக்கோம், கெட்டுப்போங்க பிரெட், அதை நம்ம சாப்பிட்றது இல்லை. அப்போது நல்ல நல்ல உணவுப் பொருட்களை கெடவு செய்கிறது. இது ஒரு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். சரியா? சரி, இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு பார்க்கும்போது இதை டீட்டெயிலாக பார்த்துறோம். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இதில் இருக்குது பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ், நன்மை தரும் செயல்கள். அதில் என்னது? ஃபுட், உணவு, மெடிசின், மருத்துவத்தில் ஃபங்கஸோட பயன்கள், இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகளில் ஃபங்கஸோட பயன்கள், ப்ரூவரி, அதாவது நொதிகளில் உற்பத்தி, அந்த ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷனில் இருக்கலாம், ஆல்கஹால் உற்பத்தி, பியர் ப்ரொடக்ஷன், இதுகளுக்கு பயன்கள். அதுக்கு ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ், நொதிகள் உருவாகிறதுல ப்ரூவரிங்கிறது மதுவடித்தலில் பயன்படுது. ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம்ஸுங்கிறது நொதிகளில் உற்பத்தி, நொதிகளினுடைய உற்பத்திக்கு இது பயனாகும். இப்போ நிறைய இது வந்து நொதிகள் சார்ந்த பதார்த்தங்கள் இருக்குது, பொருட்கள் இருக்குது. இப்போ வந்து சில வாஷிங் பவுடர், வாஷிங் லிக்விட் இருக்குது, என்சைம் பேஸ்டு வாஷிங் லிக்விட். நம்ம துணியை துவைக்கிறதுக்கு வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணுறோம். அது போக இப்போ என்ன இருக்குது? என்சைம் பேஸ்டு வாஷிங் லிக்விட். அதுக்கெல்லாம் என்சைமே இருக்குது, என்சைம் சார்ந்த வாஷிங் பவுடர்.
சரியா? அடுத்து ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸில் தீய விளைவுகள் எதுலான்னா இது நிறைய நோய்களை உருவாக்குது, மனிதர்களில், தாவரங்களில், விலங்குகளில். அப்போ உயிரினத்தில் நிறைய இது நோய்களை உருவாக்குறதுனால அதனுடைய தீமையான செயல்களும் இருக்குது. அதை நம்ம அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.